வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் வீடியோ பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்திருக்கு. ஸோ அதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஓகே, இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரோமில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கை எங்கே ஷோ ஆகும். ஸோ இந்த லிங்க்கை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அதில் லெஃப்ட் சைடில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த எக்ஸாம் இப்போது கரண்ட்டாக ஆக்டிவில் இருக்குது அப்படின்றத காமிக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் நிரந்தர விவரங்கள் அதுக்கு கீழே விண்ணப்பிக்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்மளோட வெப்சைட்டில் இந்த லிங்க் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, பிடிஎஃப் லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன். இதில் தமிழ் வேணுன்னா தமிழ், இங்கிலீஷ் வேணுன்னா இங்கிலீஷ், இதை சூஸ் பண்ணிங்கன்னா நான் தமிழ் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுதான் சர்க்குலர் வந்திருக்கு. இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 1 வீக்காக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷனுக்கு எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாமுக்கான டேட்டு, அப்ளிகேஷன் டேட், ஸ்டார்டிங் டேட்டு, எண்டிங் டேட்டு, ரீகரெக்ஷன் டேட் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இந்த அறிவிப்பு என்றைக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா 13/8/2024 வந்திருக்கு. ஸோ இணையவழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 11 கொடுத்துருக்காங்க, 11/9/2024. ஸோ அன்றைக்கோடு முடியுது 12 மணியோட. அடுத்தது ரீகரெக்ஷன், நம்ம ஃபார்ம் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான டேட்டு கொடுத்துருக்காங்க. 15/9/2024 இருந்து 17/9, கிட்டத்தட்ட 2 டேஸ் டைம் இருக்குது. அந்த 2 நாளில் நீங்கள் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணியிருந்தால் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ அடுத்தது தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேப்பர் இருக்கும், பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு, அந்த பொது அறிவு, திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு. ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் குவாலிஃபை ஆகணும். அது என்றைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/11/2024 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, நவம்பரில் ஸ்டார்ட் ஆகுது. 9:30 12:30, 9:00 12:30 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்குது. இதில் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா தாள் 2 வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கான பாடம், குறியீட்டு எண், அந்த நாள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் 2 வந்து 11/11/2024 ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து ஒரு முறை பதிவு மற்றும் இணையவழி விண்ணப்பம் சொல்கிறாங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இல்லை என்கிட்ட 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டைம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கான வெப்சைட் லிங்க்கும் அதிலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, www.tnbcexam.in. அதில் போய்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓடிஆரே நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து விண்ணப்ப திருத்த சாரம், நான் சொன்ன மாதிரி ரீகரெக்ஷன் ஃபார்மில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா 2 டேஸ் டைம் இருக்குது. 15/9 17/9/2024 வரைக்கும் 3 நாட்கள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பதவி மற்றும் பாடத்தால் தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களை எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் பேஸ்டு தான். சரிங்களா, நீங்கள் எக்ஸாமில் எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ ஸோ அந்த இதை வச்சு எடுப்பாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது 1 by 1 நம்ம பின்னாடி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றதையும் அவங்க தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிட்டத்தட்ட 125 பேஜ் இருக்குது. ஸோ இதுக்கான பிடிஎஃப் லிங்க்கை நான் நம்மளோட வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தடை செய்யப்பட்ட பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச், மொபைல் ஃபோன், டிவைசஸ்ஸு, இந்த எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு வேண்டியது எல்லாமே அங்கேயே அவங்க ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் தென் பதவி மற்றும் காலி பணியிடங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ பதவி வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான வேகன்சி இருக்குது. ஸோ அது பதவி குறியீடு, அந்த நிறுவனத்தின் பெயர் என்ன கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேகன்சி இருக்குது, அண்ட் தென் ஊதிய நிலை எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ நான் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணேன், கிட்டத்தட்ட நிறையா பேஜ் இருக்குது.
எல்லா டிஸ்ட்ரிக் கிட்டத்தட்ட 38 டிஸ்ட்ரிக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வேக்கன்சி. நீங்கள் இதை படித்து பார்த்துக்கோங்க. அண்ட் தென் தகுதி நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 1/7/2024 அன்று உங்களுக்கு கிட்டத்தட்ட 18 வயசு பூர்த்தியாக இருந்தாவே போதும், நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். சரிங்களா? அடுத்தது பிற வகுப்பினர், இந்த ஆதி திராவிடர் இந்த மாதிரி சாராத தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் தனியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ் ஆர்மி இந்த மாதிரி பொசிஷனில் இருக்காங்க இல்லையா, ஸோ உங்கள் ஃபேமிலி யாராச்சும் இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த ஒரு ஸ்பெஷல் கோட்டா மாதிரி இதில் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆதார சான்றுகள்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு நீங்கள் முடிச்சிட்ட பின்னாடி குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது நீங்கள் எஸ்எஸ்எல்சி இல்லைனா ஹெச்எஸ்சி 10th ஆர் +2 சர்டிஃபிகேட் சரிங்களா, அது எடுத்துகிட்டு போகணும். மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போகணும். அது கம்பல்சரி கேட்குறாங்க. அதே மாதிரி உங்களோட நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி மற்றும் அதுக்கான போஸ்டிங்கை பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷனும் நான் சொன்ன மாதிரி ஐடிஐ டிப்ளமோ முடித்தவங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. நீங்கள் உங்கள் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இணைய வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ மற்றும் உடற்தகுதி தேர்வு. இதில் உங்களை ஃபிசிக்கல் டெஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்கு குறிப்பிட்ட இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதுவும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு தமிழ் மொழி தேதி தான் சொன்னேன் இல்லையா, தமிழ் மொழியில் தான் எக்ஸாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் தமிழ்லேயே அட்டன் பண்ணிக்கலாம். பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில இது கொடுத்துருக்காங்க, தேர்வு நடைமுறை எப்படிலாம் தேர்வு நடக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈஸியாக வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள், நல்லா எழுதுங்க. அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பாய் அண்ட் see you all.